கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பிரியமானவர்களே, இந்த நாளின் வேதம் அறிவோம் பகுதியில் வச்சிரக்கல் குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். வச்சிரம் அல்லது வச்சிரக்கல் என்று வேதத்திலே 8 முறை இடம்பெற்றுள்ளது. 2 முறை யாத்திராகமத்திலும், 2 முறை எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகத்திலும், 4 முறை வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இடம்பெற்றுள்ளது. வச்சிரக்கல் ஆங்கிலத்தில் ஜாஸ்பர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கல்லில் எண்ணற்ற வகைகள் உள்ளன. ஒவ்வொன்றும் தனக்கே உரித்தான தனித்துவமான தோற்றத்தையும் ஒரு சிறப்பான கதையையும் கொண்டுள்ளது. உலகில் சுமார் 31 வகையான ஜாஸ்பர் கற்கள் காணப்படுகின்றன. சில சமயங்களில் அவை காணப்படும் பகுதியின் பெயராலோ அல்லது அவற்றை கண்டறிந்தவர்களின் பெயராலோ பெயரிடப்படுகின்றன. இது வேதாகமத்தில் குறிப்பிடப்படும் ஒரு மதிப்புமிக்க கல்லாகும். அதன் அழகு மற்றும் ஆழமான ஆன்மீக அர்த்தத்தினால் இது சிறப்பாக அறியப்படுகிறது. பூமியில் உள்ள வாழ்க்கையிலும் பரலோக தரிசனங்களிலும் இதன் முக்கியத்துவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாத்திராகமம் 28, 20 மற்றும் 39, 13 ஆகிய வசனங்களில் வச்சிரம் என்பது பிரதான ஆசாரியனின் மார்பதக்கத்தில் பொருத்தப்பட்ட கற்களில் ஒன்றாகும். இது நியாய விதி மார்பதக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் 12 கற்கள் இருந்தன. அவை இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை குறித்தன. வச்சிரக்கல் இதில் சேர்க்கப்பட்டிருப்பது அதன் மதிப்பையும் அது குறிப்பிடும் பென்யமீன் கோத்திரத்திற்கு அளிக்கப்பட்ட கௌரவத்தையும் காட்டுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4:3 பரலோக சிங்காசன அறையின் தரிசனத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரை வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்திற்கும் ஒப்பாயிருந்தார் என்று விவரிக்கிறார். இந்த உருவகம் தேவனின் மகிமையையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது. இதில் வச்சிரம் பரிசுத்தத்தையும் தெய்வீக பிரகாசத்தையும் குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:11 புதிய எருசலேமின் விவரிப்பில் வச்சிரக்கல் முக்கியமாக இடம்பெறுகிறது. இந்த நகரத்தின் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த இரத்தின கல்லை போலவும் பளிங்கு நொழியில் உள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது என்று விவரிக்கப்படுகிறது. மேலும் 18ஆம் வசனத்தில் அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது என்று வாசிக்கிறோம். இது தேவன் தம் ஜனங்களுடன் வசிக்கும் நித்திய வாசஸ்தலத்தின் பரிபூரணத்தையும் பரிசுத்தத்தையும் வலியுறுத்துகிறது. வச்சிரக்கல்லின் வரலாற்று பின்னணி குறித்து நாம் பார்ப்போம் என்றால், பண்டைய காலங்களில் வச்சிரக்கல் அதன் உறுதி மற்றும் அழகின் காரணமாக மிகவும் மதிப்புமிக்க கல்லாக கருதப்பட்டது. இது ஆபரணங்களிலும் அலங்காரங்களிலும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. வேதாகம காலத்தில் குறிப்பிடப்படும் வச்சிரக்கல் இன்றைய காலத்தில் நாம் அறிந்திருக்கும் வச்சிரக்கல்லிலிருந்து தோற்றத்தில் வேறுபட்டிருந்தது. இன்றைய வச்சிரக்கல் பொதுவாக ஒளி ஊடுருவாத கல்லாகவும் பல நிறங்களில் காணப்படுவதுமாக உள்ளது. ஆனால் வேதாகமத்தில் வச்சிரக்கல் தெளிவானதாக விவரிக்கப்படுகிறது. இது மிகவும் உயர்ந்த தரமும் பிரகாசமும் உடைய கல்லை குறிக்கிறது. வேதாகமத்தில் வச்சிரக்கல் பயன்படுத்தப்பட்டிருப்பது விசுவாசிகளுக்கு தேவனுடைய பரிசுத்தத்தையும் மகிமையையும் நினைவூட்டுகிறது. இது தேவன் படைத்த உலகின் அழகையும் மீட்பு மற்றும் திரும்ப கட்டுவதற்கான அவருடைய உன்னத திட்டத்தையும் சுட்டி காட்டுகிறது. புதிய எருசலேமில் வச்சிரக்கல் காணப்படுவது தேவன் அளித்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதையும் தேவனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் இடையிலான நித்திய உடன்பாட்டையும் குறிக்கிறது. வச்சிரக்கல் வேதாகமத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. இது தெய்வீக அழகு மற்றும் பரிசுத்தம்,
தேவனுடைய நித்திய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வேதாகமத்தில் இது மீண்டும் மீண்டும் குறிப்பிடப்படுவது மனித குலத்துடன் தேவன் கொண்டுள்ள உறவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐ எம் டாக்டர் ஜெயராணி காமராஜ். இன்று குறிப்பாக கர்ப்ப காலத்தில் பெண்கள் நிறைய, உங்கள் வீட்டில் இப்போ நிறைய கர்ப்பிணிகள் இருப்பாங்க. எல்லோரும் கேட்குற ஒரு விஷயம், டாக்டர் ப்ரெக்னென்சி பீரியடில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது, பப்பாளி பழம் சாப்பிட்லாமா, அன்னாசி பழம் சாப்பிட்லாமா, இப்படின்ற கேட்குற பல கேள்விகள் இருக்குது. இன்றும் பல பெண்கள் ஏன் டாக்டர் சாப்பிடக்கூடாது இப்படி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பலருக்கும் பல சந்தேகங்கள் இருக்குது. இதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். பொதுவாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். இது எல்லா மாதத்துலேயும் ஃபஸ்ட்டு மந்த் 3 months, செகண்ட் 3 months, லாஸ்ட் 3 monthsன்ற கணக்கு இல்லாமல் கர்ப்பகாலம் முழுவதும் சில உணவுப் பொருட்கள் சாப்பிடக்கூடாது. முதல் முக்கியமான ஒன்று ஆல்கஹால். இது நம்ம நாட்டு பெண்கள் அதிகரித்து வருகிறது. கண்டிப்பாக குடிப்பழக்கம் குழந்தை வளர்ச்சிக்கு ஆபத்து, தாய்க்கும் ஆபத்து. ரெண்டாவது, நிறைய பேர் கேட்குற விஷயம், வேறு என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படின்னா, முக்கியமாக இந்த அன்பாஸ்டரைஸ் ஃபுட், அதை கொதிக்க இல்லாமல் பச்சை பாலில் செய்கிற சீஸு, பச்சை பாலில் செய்கிற எல்லா பொருட்களையும் தவிர்த்து கொள்ளுங்கள். பாலை காய்ச்சி யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வீட்டில் பாலை காய்ச்சாமல் பண்ணுறது பல வியாதிகளை உருவாக்கலாம். அடுத்து முக்கியமாக ரா ஃபுட். ஏன்னா இப்போ வர நிறைய பிள்ளைங்க விரும்புகிறது இந்த பர்கரு மற்றும் ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஜங்க் ஃபுட், இதெல்லாம் தவிர்க்கணும். குறிப்பாக நிறைய பேர் சாண்ட்விச் யூஸ் பண்ணுற கோல்டு மீட், இன்றைக்கி வெளிநாட்டோட இம்பேக்டில் கோல்டு மீட்டுன்னு சொல்லி கோல்டு சாசேஜஸ், கோல்டு சால்டைன்ஸ் அப்படின்னு வாங்கி அதை பர்கர் மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த கோல்டு மீட்டை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த கோல்டு மீட்டில் நிறைய தொத்துக்கள் பரவலாம். குறிப்பாக டைஃபாய்டு, வயிற்றுப்போக்கு மற்றும் ஜாண்டஸ், ஹெப்படைட்டிஸ் இதெல்லாம் வரலாம். இதே மாதிரி பல நேரங்களில் எக்கை ராவாக சாப்பிட்றது, பச்சை முட்டை சாப்பிடு அப்படிம்பாங்க, ஹாஃப் பாயில் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. பல நேரம் அப்படியே பாதி வேக வச்சு உடச்சி சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம், இந்த முட்டையோட வெளித்தோலில் டைஃபாய்டு கிருமி சால்மனெல்லா இருக்கும். இந்த சால்மனெல்லா கண்டிப்பாக டைஃபாய்டை உருவாக்கும், லிவர் ஜாண்டிஸை உருவாக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் உண்டாக்கும். இது பெரிய பிரச்சனை கர்ப்பகாலத்தில் உருவாகும். ஸோ இந்த வகையான அன்குக்டு, அன்பாயில்டு ரா எக்கெல்லாம் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் எப்பயுமே சாப்பிடக்கூடாது. இது தவிர உப்பு அதிகமாக உள்ள கருவாடு, வத்தல், அப்பளம், ஊறுகாய் இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா கர்ப்ப காலத்தில் நிறைய பெண்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாகும். இந்த சால்ட் அதிகப்படுத்தும் போது வாய்ப்புகள் அதிகம். ஸோ கண்டிப்பாக ரா ஃபுட், அன்குக்டு ஃபுட், அன்பாஸ்டரைஸ் மில்க், ப்ராசஸ்டு ஃபுட், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸ் என்னென்னலாம் அவாய்ட் பண்ணலாம் டாக்டர், இது நிறைய பேர் கேட்பாங்க. ஃப்ரூட்ஸ் எந்த காலத்தையும் சாப்பிடக்கூடாதுன்றதில்ல. ஆனால் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது சில விஷயங்களை கவனிங்க. எல்லோரும் பப்பாளி சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக சாப்பிடலாம். எந்த பப்பாளி சாப்பிடக்கூடாதுன்னா, காயாக இருக்க பப்பாளி சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஒரு பெப்பைன், அதில் இருக்கிற ஒரு என்சைம், அந்த என்சைம் கண்டிப்பாக லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட், அதில் நிறைய லாட்டெக்ஸ் இருக்கும். லாட்டெக்ஸ்னால் நம்மளுடைய ரப்பரில் இருக்கிற விஷயம், அதுதான் ஒரு பிரச்சனையை உருவாக்கும். பழுத்த பப்பாளி பழம் சாப்பிட்றது தப்பே கிடையாது. அது எந்த விதத்துலையும் பிரச்சனைகளை உருவாக்காது. ஸோ காயான பப்பாளியை அவாய்ட் பண்ணுங்கள். மற்றும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்பொழுது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாக சாப்பிடுங்க. நிறைய பேர் இந்த கட் ஃப்ரூட்ஸ் ஆகி கட் பண்ணி வச்சு சாப்பிடும்போது அது ஆக்சிடைஸ் ஆகி அது சில கெமிக்கல் மாற்றங்களை உருவாகும். ஸோ ஒரு ஃப்ரெஷ் ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு தான் நல்லது. அதை கட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பிள் ஆக்சிடைஸ் ஆகி சில கெமிக்கல் சேஞ்சஸும் அது சத்துக்களும் சீரான லெவலில் இருக்காது. அது தவிர இன்றைக்கும் நீங்கள் வெளியில் விற்கிற ஃப்ரூட்ஸ் வாங்கினீங்கன்னா நல்லா கழுவி சாப்பிடுங்க. ஈவன் சுடுதண்ணியில் கூட நீங்கள் கழுவி சாப்பிடுங்க. ஏன்னா இதுக்கு மேல் உள்ள கெமிக்கல்ஸ், குறிப்பாக ஃபர்டிலைசர், கிரேப்ஸோட கொத்துக்கு மேலே எண்டோசல்ஃபான் அப்படியே முக்கி எடுப்பாங்க. ஏன்னா அதில் போய் எந்த கிருமியும் ஓட்டக்கூடாது, போய் பறவைகள் தின்றக்கூடாது, போய் இன்செக்ட்ஸ் சாப்பிடக்கூடாது, அதை அப்படியே எண்டோசல்ஃபானில் முக்கி எடுப்பாங்க. இதை நம்ம சாப்பிட்டா நம்ம என்ன ஆகுறது? ஸோ நல்ல முறையில் கழுவி சாப்பிடுங்க. வெளியில் விற்கிற ஃப்ரூட்ஸை வாங்கினீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி சாப்பிடுங்க. நீங்கள் ஃப்ரூட்ஸை சாப்பிட்றது முறைகள் தான் முக்கியமே தவிர ஃப்ரூட்ஸ் பிரச்சனைகள் கிடையாது. சில பெண்கள், குறிப்பாக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, சர்க்கரை வியாதி வருவதற்கான டெண்டன்சி, ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, சர்க்கரை அதிகமாக உள்ள பழங்களை தவிர்ப்பது நல்லது. என்னென்ன பழம் சாப்பிடலாம்? கொய்யாப்பழம் சாப்பிடலாம், மாதுளை சாப்பிடலாம், ஆப்பிள் சாப்பிடலாம், கண்டிப்பாக ஆரஞ்சஸ் சாப்பிடலாம்,
பியர்ஸ், பேரிக்காய் சாப்பிடலாம், ஃபிக்ஸ் சாப்பிடலாம். இதெல்லாம் சர்க்கரை குறைவாக உள்ள ஃப்ரூட்ஸ். மற்ற எல்லா ஃப்ரூட்ஸ் லைக் சப்போட்டா, ஜாக் ஃப்ரூட் மற்றும் மேங்கோ, இதிலலாம் நிறைய சுகர் இருக்குது. தே ஹேவ் மோர் ஆஃப் கிரேப்ஸ், இதிலலாம் நிறைய சுக்ரோஸ் இருக்குது. இது சுகரை அதிகப்படுத்தும். அந்த வகையான ஃப்ரூட்ஸை தவிர்த்து கொள்ளுங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற முறை முக்கியம். யாருக்கு கூடாதுன்றதை கவனம் செலுத்துங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு மந்தில் வாமிட்டிங் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஸோ ஈஸி டைஜஸ்டபிள் ஃப்ரூட்ஸை, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க. லாஸ்ட் ட்ரைமஸ்டர்லலாம் நல்லா சாப்பிடலாம், ஆனால் அதில் ஹார்ட் பர்ன்ஸ் நிறையா இருக்கும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை அந்த காலத்தில் அவாய்ட் பண்ணுங்கள், லாஸ்ட் டெலிவரி டைமில். மற்றபடி எல்லா காலகட்டத்திலையும் எந்த கான்ட்ராஇண்டிகேஷன் இல்லைனா எல்லா ஃப்ரூட்ஸையும் சுத்தமாக சுகாதார முறைப்படி சாப்பிட்டிங்கன்னா எந்த வியாதியும் வராது. உப்பு அதிகம் உள்ள உணவுகள், வறுத்தது, பொரிச்சது, நிறையா ஸ்பைஸியாக உள்ளது, இதெல்லாம் தவிருங்க. இதெல்லாம் அசிடிட்டியும் கேஸ்ட்ரைட்டிஸை உருவாக்கும். இது தவிர்ப்பது நல்லது. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து ஆரோக்கியமாக சாப்பிட்டிங்கன்னா ஆரோக்கியமான குழந்தையும் தாயும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வரும். ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் செய்வோம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பெறப்பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் டாக்டர் மூலம் கர்த்தாவே, பிரசவ நிலைமையிலே இருக்கிற பெண்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆலோசனைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் பிரசவ நிலைமையிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் சாப்பிடுகிற ஆகாரத்தையும் தண்ணீரையும் என் தேவன் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் மருத்துவர் மூலம் கேட்கப்பட்ட ஒவ்வொரு ஆலோசனைகளையும் பிள்ளைகள் பின்பற்ற நீர் உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரசவத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை பயத்தோடு இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய பயங்கள், கலக்கங்களை எல்லாம் எடுத்து போட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுக பிரசவத்தை என் தேவன் கட்டளையிட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல் அந்த நேரத்தில் கர்த்தாவே, ஒருவேளை பிள்ளை இல்லையே என்று சொல்லி கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் தயவாய் இறங்கி ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனியை நீர் கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் உம்மிடத்திலிருந்து வருகிறது கர்த்தாவே. நீர் கொடுக்கும் ஈவு அப்பா, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். சென்ற 2 வார நிகழ்ச்சியில் எஸ்தரை குறித்தும், எஸ்தர் ராணியாக என்ன காரணம் என்பதையும், எஸ்தர் மொர்தெகாய் உறவினை குறித்தும், எஸ்தர் கீழ்ப்படிதல், தன்னை காணும் எல்லாரிடமும் தயை பெற்றவள், இரகசியத்தை காத்தாள், எஸ்தரின் தைரியமும் தக்க சமய செயல்பாடும் மற்றும் எஸ்தரின் முதலாவது திட்டமாகிய 8 குறிப்புகளை அறிந்து கொண்டோம். 9வதாக எஸ்தரின் 2வது திட்டம். எஸ்தர் ராஜாவையும் ஆமானையும் விருந்துக்கு வரும்படி அழைத்தாள். ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன் என்றார். எஸ்தர் மறுநாளும் விருந்துக்கு வர வேண்டும் என்று அழைத்தாள். வந்தவர்களுக்கு திராட்சை ரசம் பரிமாறினாள். ராஜா, உன் வேண்டுதல் என்ன என்ற பொழுது அத்தருணத்திற்காக காத்திருந்த எஸ்தர் சொன்னது, எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பின்பகுதி, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக என்று தன் வாதத்திற்கு ராஜா இணங்குமாறு செய்தாள். ஆமான் செய்த யாவற்றையும் அவனுக்கு எதிராக திருப்பினாள். ஆமான் ராஜாவின் பிரிய அதிகாரி, யூதரின் எதிரி, யூதருக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்தவன். எஸ்தரின் வாய்மொழியாக அவள் ஒரு யூத குலத்து பெண் என்று ராஜாவும் ஆமானும் அறிந்தனர். யூதனான மொர்தெகாய் ராஜாவின் உயிரை காப்பாற்றியவன்.
யூத பெண்ணான எஸ்தர் ராஜாவின் அன்பு மனைவி. ஆமானது சூழ்ச்சி வெளிப்படுத்தப்பட்ட போது ராஜா கோபமடைந்தான். ஆமான் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது. கோபத்தில் ராஜா எழுந்து தோட்டத்திற்குள் சென்ற பொழுது ஆமான் யூத பெண்ணான எஸ்தர் முன் தன் உயிருக்காக மன்றாடும்படி பின்தங்கிவிட்டான். ராஜா திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். ஆமானது விதி நிர்ணயிக்கப்பட்டது. மொர்தெகாய்க்காக ஆமான் செய்து வைத்த தூக்கு மரத்தில் அவனை தூக்கி போட்டார்கள். கலாத்தியர் 6:7 மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்றும், நீதிமொழிகள் 22:8 அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் என்றும் கூறுகிறது. ராஜா ஆமானது கையிலிருந்து வாங்கின ராஜ மோதிரத்தை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தரது வாழ்க்கையில் முக்கியமானது யூதர்களது விடுதலை மாத்திரமே. ஆமானது பிரகடனத்தை மாற்றும்படி ராஜாவை கேட்டுக்கொண்டு யூத ஜனங்களை அழிவிலிருந்து மீட்டாள். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் கண்ணீரோடு ஆரம்பமாகி யூதர்களின் மகிழ்ச்சி ஆரவாரத்தோடும் விருந்தோடும் நிறைவு பெறுகிறது. மொர்தெகாயின் கட்டளை அழிவை விடுதலையாக மாற்றியது. எஸ்தர் புத்தகத்தின் ஆரம்பத்தில் யூதர்கள் கீழான நிலையில் இருந்தனர். மொர்தெகாயும் எஸ்தரும் தங்களது பூர்வீகத்தை சொல்ல முடியவில்லை. ஆனால் விடுதலைக்கு பின் யூதர்கள் நல்ல ஸ்தானத்தில் இருந்தார்கள். தேவன் கட்டளையிட்ட விடுதலை அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்து அதன் மூலம் பிறரை தங்கள் விசுவாசத்திற்குள் இழுத்து கொண்டார்கள் என்று எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கூறுகிறது. அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக எஸ்தரை போன்று திறப்பிலே நிற்கக்கூடிய நபரை தேவன் தேடிக்கொண்டே இருக்கிறார். நம் பாரத தேசத்திற்கும் அப்படிப்பட்ட நபர்கள் தேவை. மத்தேயு 28:19 போய் சீசராக்குங்கள் என்பது தேவ கட்டளை. 127 நாடுகளில் சிதறி கிடந்த யூதருக்கு எஸ்தர் மூலம் தேவன் விடுதலையை கொண்டு வந்தார். யூதரை அழிக்கும்படியாக ஏற்கனவே கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது யூத விடுதலைக்கு ராஜா கொடுத்த கட்டளை மக்களை சென்றடைய வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தராகிய இயேசு இவ்வுலகத்தில் அவதரித்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், திரும்ப உயிரோடே எழுந்தார். அவர் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்க இயேசு சிலுவையில் மரித்தார். இந்நற்செய்தி நம் இந்திய மக்களை சென்றடைய வேண்டும். 6,38,000 கிராமங்களையும் சென்றடைய வேண்டும். எஸ்தரும் மொர்தெகாயும் துரிதமாக செயல்பட்டனர். விடுதலையின் செய்தி துரிதமாக செல்லவில்லை என்றால் யூத குலம் முழுவதும் அழிந்து போயிருக்கும். செய்தி சீக்கிரம் மக்களை சென்றடைய வேகமான குதிரைகளும் ஒட்டகங்களும் கோவேறு கழுதைகளும் உபயோகப்படுத்தப்பட்டன. இதுவே ஓல்டன் டேஸ் கொரியர் சர்வீஸ். யூதருக்கு கட்டளைகளை எழுத சம்பிரதிகள் அழைக்கப்பட்டனர். அவர்கள் பெர்சியா தேசம் முழுவதிலும் உள்ள நாடுகளுக்கு இந்த நற்செய்தியை அவர்களது பாஷையில் எழுதி கொடுத்தனர். இதனை அறிவிக்க அஞ்சற்காரர்கள் தீவிரமாய் புறப்பட்டு சென்றனர். நாம் தான் ராஜாதி ராஜாவின் அஞ்சற்காரர்கள். நாம் தான் நற்செய்தியை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். கிராமம் கிராமமாக அறிவிக்கப்பட வேண்டும். சரியான சமயத்தில் அறிவிக்கப்படவில்லை என்றால் பெரும் அழிவு நிச்சயம். அதற்கு நாம் தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் இன்னமும் செயல்படும் நபர்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். எசேக்கியேல் 22:30 நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அழைக்கவும் தக்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்கிறார். ஏசாயா 6:8 யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய குரல் நமது காதுகளில் ரிங்காரமிட்டு கொண்டே இருக்க வேண்டும். எஸ்தர் வாழ்ந்து அநேக நூற்றாண்டுகள் ஆகிவிட்டன. ஆயினும் இன்றும் எல்லா விசுவாசிகளுடன் எஸ்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். 10வதாக எஸ்தரின் வெற்றியின் அடையாளம் பூரீம் பண்டிகை. பூரீம் பண்டிகை வருடா வருடம் யூதருக்கு கிடைத்த விடுதலையை நினைவு கூர்ந்து கொண்டாடப்படுகிறது. பூரீம் பண்டிகை எஸ்தரின் உபவாசம் என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த நாளில் யூதர்கள் ஆலயத்திற்கு சென்று எஸ்தர் புஸ்தகம் வாசிக்க கேட்பர். எஸ்தர் தைரியத்தோடு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன் மக்களின் விடுதலைக்காக செயல்பட்டு தன் இனம் முழுவதையும் அழிவிலிருந்து காத்து கொண்டாள். மொர்தெகாயின் வழி நடத்துதலும் எஸ்தரின் விசுவாசத்தோடு கூடிய முழு மன செயல்பாடும் முழு தேசத்திற்கும் ரட்சிப்பை கொண்டு வந்தது. அழிந்து போகும் ஆத்துமாக்களை குறித்து கரிசனை நமக்கு இருக்குமானால் நாம் 4 காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவது,
அழிந்து போகும் ஆத்துமாக்கள் கிறிஸ்துவை அறிய நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, இருக்கும் இடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். மூன்றாவது, கிறிஸ்துவை அறியாத கிராமங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க ஊழியரை அனுப்ப சேமிப்பு பெட்டி பெற்றும் ரூபாய் 4000 கொடுத்து கிராம தத்து எடுத்தும் ஒரு ஊழியரை அனுப்பவும் அன்புடன் அழைக்கிறோம். நான்காவதாக, ஊழியர்களுடன் இணைந்து பிரதிநிதிகளாக செயலாற்ற முன் வரலாம். கோடான கோடி மக்களை உருவாக்கிய தேவன் தன் வேலையை செய்யும்படி ஆட்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். நாம் ஏன் அவர் தேடும் நபராயிருக்கக்கூடாது? சுவிசேஷ பணியினை செய்ய நம்மை இன்று அர்ப்பணிப்போம். செல்ல முடியுமானால் நாம் சென்று அறிவிப்போம், அல்லது ஒரு கிராமத்தை தத்து எடுத்து நம் சார்பில் ஒரு ஊழியரை அனுப்ப முன் வருவோம். ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் பார்வதிபுரம் மாநிலத்தில் பெத்தூர் என்று ஒரு சோரா கிராமம். 21 குடும்பங்கள் அங்கு வசித்தனர். இங்கு விஸ்வவாணி மிஷனரி ஊழியம் தொடங்கப்பட்டு ஃபர்ஸ்ட் பேட்சில் பயிற்சி பெற்ற சகோதரன் பிட்டிக குர்மார் ராவ் பெத்தூர் கிராமத்திற்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அங்கு நிம்மக கிருஷ்ணாராவ் என்ற சகோதரன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதால் ஊரில் உள்ளவர்கள் அவரை ஊரை விட்டு வெளியேற்றினர். ஊரின் வெளியே தனக்கு சொந்தமான நிலத்தில் ஒரு குடிசை போட்டு அங்கு வசிக்கலானார். இவ்வாறு ஒவ்வொருவராக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனர். ஒவ்வொருவராக ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டு கிருஷ்ணராவ் குடிசை அருகே குடிசை போட்டு குடியேறினர். இவ்வாறு அனைத்து கிராமத்தினரும் பழைய பெத்தூரை விட்டு வெளியேற புதிய பெத்தூர் உருவானது. அரசாங்க ஊழியர்கள் வந்து பழைய பெத்தூரை தேடினர். புதிய பெத்தூரில் உள்ளவர்கள்தான் பழைய பெத்தூர் வாசிகள் என்பதை அறிந்து புதிய பெத்தூரில் ஒரு சுகாதார மையத்தையும் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்தையும் தொடங்கினர். விஸ்வவாணியிலிருந்து விசுவாசிகள் கூடி ஆராதிக்க ஊரின் நடுவே ஒரு ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. சுவிசேஷம் சொல்ல செல்லும் இடங்களில் எல்லாம் தேவன் திறந்த வாசலை தருகிறார். இயேசுவை அறிய மக்கள் ஆர்வமாக இருக்கின்றனர். செல்ல பயிற்சி பெற்ற ஊழியரும் ரெடியாக இருக்கின்றனர். ஜெபித்து தாங்கும் கரங்கள் தேவை. உங்கள் ஜெபம் ஈகையின் மூலம் நம் இந்திய தேசம் சந்திக்கப்படட்டும். தேவ ராஜ்யம் விரிவடையட்டும். நாம் எடுக்கும் சிறு முயற்சியால் சந்ததி சந்ததியாக நினைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நம் அனைவருக்கும் கட்டளையிட்டு தருவாராக. தன் கீழ்ப்படிதல், சுயமின்மை, இரக்கம், மன உறுதி, தியாகம், தைரியம் போன்ற நற்குணங்களோடு சுய ஞானத்தின் மீது ஆதாரப்படாமல் உபவாசத்திலும் ஜெபத்திலும் நம்பிக்கை வைத்து எஸ்தர் சிகரம் தொட்டாள். முதலாவது, தேவாதி தேவன் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு சிறப்பான திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். எஸ்தர் ஒரு நோக்கத்தோடு ராணி ஆனதைப் போல நம்மையும் ஒரு நோக்கத்தோடு தேவன் ஒரு இடத்தில் அமர்த்தி இருக்கிறார். நீதிமொழிகள் 16:9 மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் என்று கூறுகிறது. இன்று நீ இருக்கும் இடத்தை குறித்து தேவன் தவறு செய்கிறவர் அல்ல. தேவன் நம்மை எங்கு எதற்காக வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதிலே நாம் நம் நாட்களை கழித்து போடுகிறோம். தேவன் நமது வாழ்வில் இடைக்கட்ட நாம் இடமளிக்க வேண்டும். இரண்டாவதாக, தேவ திட்டத்தை பின்பற்ற அநேக வேளைகளில் நாம் நமது பொது அறிவிற்கும் மற்றவர்களின் புத்திமதிக்கும் நம் விருப்பத்திற்கும் எதிராக துணிவாக செயல்படும் நிலை வரும். செத்தாலும் சாகிறேன் என்று எஸ்தர் நின்றதைப் போன்று தைரியம் வேண்டும். அழிவில் இருக்கும் தன் மக்களை மீட்க தேவன் தன் பிள்ளைகளை தகுந்த இடத்தில் தகுந்த நேரத்தில் அமர்த்தி செயல்படுகிறார். மூன்றாவதாக, கர்த்தருடைய திட்டம் என்றால் அது தானாகவே வழிகளை திறந்து தரும். எஸ்தர் 4:14 கடைசி பகுதியில் யாருக்கு தெரியும் என்ற கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. நிச்சயமான பதில் தெரியாத நிலையில் மௌனமாய் பார்த்து கொண்டிராது. இந்நிலையில் நாம் விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நான்காவதாக, முழுமையாக தேவன் பேரில் நம்பிக்கை வைப்பது நமக்கு உயர்ந்த வெகுமதிகளையும் பயன்களையும் கொண்டு வரும். எஸ்தரின் கீழ்ப்படிதல் மற்றும் தேவ சமூகத்தில் காத்திருத்தலினால் யூத சமூகம் இஸ்ரவேலின் தேவனை பின்பற்றலாயினர். ஒரு பெண்ணின் விசுவாசத்தால் தேசத்தில் எல்லாம் மாறி போனது. நம்மை சுற்றி உள்ள உலகம் பதிலை, மெய்யான தெய்வத்தை எதிர்பார்க்கிறது. ஒருவேளை எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு விடை தெரியாதிருக்கலாம். ஆனால் நம் எல்லோருக்குமே நம் பட்சம் செயல்படும் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் உன்னை நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து முழு இருதயத்தோடு அவரில் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு அடிகளை எடுத்து வைத்தால் சிகரம் தொடலாம். எஸ்தரின் அந்தஸ்துக்கு மகுடம் தரித்தாற்போல் அவளது மகன் தரியு மூலம் 2வது ஆலயம் எருசலேமிலே கட்டப்பட்டது. கடந்த 2 வாரங்களில் 8 குறிப்புகளையும் இன்று 9வதாக எஸ்தரின் 2வது திட்டத்தை குறித்தும்
10வதாக எஸ்தரின் வெற்றியின் அடையாளம் பூரிம் பண்டிகை என்னும் 2 குறிப்புகளையும் அறிந்து கொண்டோம். மற்றொரு பெண்ணோடு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து வியாழனன்று நம்பிக்கை டிவியை இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே எஸ்தரை குறித்து மேலும் அறிந்து கொள்ள உதவி செய்தீர். நன்றி செலுத்துகிறோம். எஸ்தரை போன்று அக்கறை கொண்டு எங்கள் தேச மக்களை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க திறப்பின் வாசலிலே நிற்கும்படியான கிருபைகளை தேவரீர் எங்களுக்கு கட்டளையிட்டு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவகுமாரன் இயேசுவின் கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாகவும் மந்தையில் அநேகரை கூட்டிச் சேர்க்கும் கிருபையையும் எங்களுக்கு தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப குறிப்புகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.